ஹலோ மக்களே 463 எபிசோட் போயிடலாம். எபிசோட் எடிங்ல பார்த்து அந்த இடத்த தான் காட்டுறாங்க. பார்த்தா தீப்படம்பா குதிச்சுக்கிட்டு இருக்கு. டே ஹகரோமோ ஹாமுரோ, இனிமேல் நீங்க என்னோடதுடான்னு சொல்லிக்கிட்டு இருக்கா அம்மா. என்னோட வேலை முடிஞ்சிருச்சு அம்மா, இனிமேல் இந்த உலகத்துக்கு கடவுளா நீங்க வாழுங்கன்னு சொல்லிட்டு இருக்கான் பிளாக் ஜெட்ஸு. நீங்க 2 பேரும் மட்டும் இருந்த இந்த ஷினோபி ஹிஸ்டரி நீங்க என்னடா பண்ண போறீங்கன்னு சொல்லிட்டு பிச்சு எரிதான் பிளாக் ஜெட்ஸுவே. அவன் இல்ல என்னடா அம்மான்னு சொல்லிட்டு ஒரு சாஸ்கி உடம்புல இருக்க பிளாக் ஜெட்ஸ் பிச்சு எரிதான் நாட்டோ. நீங்க என்னடா இவ்வளவு ரொம்ப பேசுறீங்க? எங்க அம்மாட்ட இருக்க சக்கராக்கும் உங்கள்ட்ட சக்கராக்கும் ரொம்ப வித்தியாசம்டா. எங்க அம்மா நினைச்சா உங்களை ஒரே சமயத்துல போட்டு தெளிவாங்கன்னு சொல்லிட்டு இருக்கான் அவன். சாஸ்கி சொல்லிட்டு இருக்கான், டே நம்ம ஒரு ஓப்பனிங் கிரியேட் பண்ணணும். அந்த சமயத்துல நம்ம சீலிங் ஜுட்ஸு போட்டு இவளை லாக் பண்ணணும்னு சொல்லிட்டு இருக்கான் சாஸ்கி. ஒரே ஒரு ஜுட்ஸு மட்டும் தான் இவள்கிட்ட ஒர்க் ஆகும். அந்த ஜுட்ஸு போட்டா சரிபட்டுன்னு சொல்லிட்டு இருக்கான் நாருட்டோ. அந்த ஜுட்ஸுவா? அந்த ஜுட்ஸுனா எந்த ஜுட்ஸுதான் சொல்லிட்டு சாஸ்கி கேட்டுக்கிட்டு இருக்கான். சாஸ்கி நான் சொல்றது மட்டும் கேட்டா அது கண்டிப்பா ஒர்க் ஆகும்னு சொல்லிட்டு இருக்கான். பிளாக் ஜெட் சொல்லிட்டு இருக்கான், டேய் நீங்க எந்த ஜுட்ஸு போட்டாலும் எங்க அம்மா அசால்ட்டா அப்சர்வ் பண்ணிட்டு போய்கிட்டே இருப்பாங்கடா, நீங்க எல்லாம் வேஸ்ட்னு சொல்லிட்டு இருக்கான் பிளாக் ஜெட்ஸு. என்ன கக்காச்சி சக்கரை ஒபிட்டோலாம் பாத்துக்கிட்டு அப்படி என்னதான்டா நடந்துகிட்டு இருக்குன்னு சொல்லிட்டு. ஆனா பேச்சா பேசுறாங்கன்னு சொல்லிட்டு பாக்குறாங்க அவங்க. இந்த லேடி பார்க்க கடவுள் மாதிரியே இருக்காங்க. இந்த டைமென்ஷனுக்குலாம் கொண்டு வர சாதாரண விஷயமே கிடையாதுன்னு சொல்லிட்டு இருக்கான் கக்காஷி. நருட்டோ உன்னோட பிளான் என்னதான் சொல்லிட்டு சக்குரா கேட்டுக்கிட்டு இருக்கா. இது கூடிய சீக்கிரத்துல முடிய போகுது சக்குரா, நீ கொஞ்சம் பாத்துருன்னு சொல்லிட்டு இருக்காம. அதனால ஒற்றுமையா தானே இருந்தோம், உங்களுக்கு இது புரிய வரும்னு சொல்லிட்டு இருக்காம. சடனா அவனோட சக்கராவதிக்கு ஒபிட்டோ கொடுத்துக்கிட்டு இருக்கான். ஒபிட்டோ அப்படியே முழிக்க ஆரம்பிக்கான். டேய் நீ சீரியஸாவா சொல்றேன்னு சொல்லிட்டு சாஸ்கி கேட்டுக்கிட்டு இருக்கான். டேய் நம்ம இதை ட்ரை பண்ற வரை இது ஒர்க் ஆகுமோ ஆகாதான் எனக்குலாம் தெரியாதுன்னு சொல்லிட்டு இருக்கான் நருட்டோ. டேய் நான் ராசங்கனுக்கு மேல அந்த ஜுட்ஸோ வேற லெவலா ட்ரை பண்ணிருக்கேன்னு சொல்லிட்டு இருக்கான் அவன். ஒரு வாட்டி தான் ட்ரை பண்ணி பாப்பமேன்னு சொல்றான் அவன். சரிடா நருட்டோ அதையும் பண்ணி பார்த்தோம்னு சொல்லிட்டு இருக்கான் சாஸ்கி. இப்படி ஒரு சான்ஸ் இருந்தனா நான் வந்து ஓப்பனிங்க கொடுக்கணும்னு சொல்லிட்டு இருக்கான். என்னோட லெஃப்ட் ஐ ரெடியா இருக்குன்னு சொல்லிட்டு இருக்கான் சாஸ்கி. பண்ணுடா நருட்டோன்னு சொல்லிட்டு இருக்கான் சாஸ்கி. சடனா வந்து சாஸ்கி அமத்தராஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஜுட்ஸோ போட்டு விடுதான். பார்த்தா காகுயாவே எரிச்சிட்டு விடுதான் அவன். ஆனா அதெல்லாம் அவன் அசால்ட்டா அப்சர்வ் பண்ண ஆரம்பிச்சா. சக்குரா முழிக்க என்னடா நம்மால வேற லெவல் பண்றாங்கன்னு சொல்லிட்டு பார்த்தா நாருட்டோ அனல் வேகத்துல வாரான். ஏதோ ஷேடக்லாம் ஜுட்ஸ் எல்லாம் போட்டுக்கிட்டு வாரான். என்ன ஜுட்ஸ்ன்னு தான் ஒன்னும் புரியல. பார்த்தா 9 பேரை இறக்குறான் அவன். உடனே பேக்குன்னு போட்டு பார்க்க என்ன ஜுட்ஸ்ன்னு பாக்காவா சடனா செக்ஸி ஜுட்ஸோ போட்டு விட்டான். எல்லாம் ஆம்பளையா மாறிட்டான் அவன். என்னடா இது ஜுட்ஸ்ன்னு சொல்லிட்டு மிரண்டுட்டா காகுயா. சக்குரா முழிக்க மூக்குல ரத்தம்லாம் வடிதா அவளுக்கு. உடனே நாட்டோ சொல்லிட்டு இருக்கான், எவ்வளவு பெரிய ஸ்ட்ராங் ஆப்போனண்டா இருந்தாலும் இந்த மாதிரி ஜுட்ஸ்ல ஈஸியா விழுந்துருவான்னு சொல்லிட்டு பாத்துக்கிட்டு இருக்கான். உன்னை சக்கரா சொல்லிட்டு இருக்கா, டே இந்த ஜுட்ஸ் ஏன்ட்ட ஒர்க் ஆகும்டா, அவ ஒரு கடவுள் அவள்கிட்ட எல்லாம் ஒர்க் ஆகுமான்னு சொல்லிக்கிட்டு இருக்காவா. சடனா நருட்டோ வந்து காகுயா அப்படி கெட்டி நினைக்கிற மாதிரி போறான். 9 உருவத்திலையும் ஸ்ட்ரெயிட்டா நருட்டோவா டிரான்ஸ்ஃபர்மேஷன் ஆகுறான். பாஞ்சு வந்துட்டு ஒரு குத்துறான். பார்த்தா அடிச்சுட்டு விட்டான் அவளை. செதறிட்ட சக்குரா. என்னடா இது காகுயாட்டே ஒர்க் ஆகுன்னு சொல்லிட்டு பாத்துட்டு இருக்காவா. நீ சக்கரா அப்சர்வ் பண்ணு எதுவும் பண்ணு, இந்த மாதிரி ஜுட்ஸும் வாழ்நாள்ல பாத்துருக்க மாட்டேன்னு சொல்லிக்கிட்டு இருக்கான் அவன். ஷினோபி ஹிஸ்டரி ஒரு முட்டாள் ஹிஸ்டரின்னு சொல்லிக்கிட்டு இருக்கான் அவன். உனக்கு அக்காசி சொல்லிக்கிட்டு இருக்கான், இவன் தான்டா நம்பர் 1 அன்பிரடிக்டபிள் நிஞ்சா, இவன் ஜுட்ஸுவை யாராலையும் தடுக்க முடியாதான்னு சொல்லிட்டு இந்த பெரிய ஜுட்ஸுவோட நம்ம உலகத்தை காப்பாத்த போகுதுன்னு சொல்லிட்டு கக்காச்சி பாத்துக்கிட்டு இருக்கான். உன்னை ஜிரே சென்சி சொன்னதை யோசிச்சு பார்க்கான். நருட்டோ வந்து இந்த உலகத்துக்கு சைல்ட் ஆஃப் ப்ராஃபஸியா வருவான்னு சொல்லிட்டு நான் நம்புறேன்னு சொன்னதுல யோசிச்சு பார்க்காம. நருட்டோட வழி ஏன் வழி மாதிரியும் மினட்டோ வழி மாதிரிலாம் இருக்காது. அவன் வழி கொஞ்சம் டிஃபரெண்டா தான் இருக்கும். ஆனா எப்பவுமே சூப்பரா இருக்கும்னு சொன்னதுல யோசிச்சு பார்க்கான். ஜிரே சென்சி இதெல்லாம் நீங்க பாத்துக்கிட்டீங்கன்னு சொல்லி கக்காச்சி பாத்துக்கிட்டு இருக்கான். அதுக்கப்புறம் காகியா பறந்துகிட்டு இருக்கா. உன்னை சாஸ்கி சொல்லிட்டு இருக்கான். நருட்டோ இதான் நம்ம சமயம் சொல்லிட்டு இருக்கான். பார்த்தா ஸ்ட்ரெயிட்டா சாஸ்கி பக்கத்துல அனல் வேகத்துல போய்கிட்டு இருக்கான் நருட்டோ. சடனா ஒரு டெலபோர்டேஷன் ஜுட்ஸுவை போட்டு வர வச்சுட்டான் காகுயாவை. 2 பேரும் வேகமா போய் லாக் பண்ணி தூக்கலான்னு பாக்குறானுங்க. சடனா அவ ஏதோ இன்னொரு ஜுட்ஸுவை போட்டு விட்டா. எல்லாரும் பனிக்கட்டியா உறைஞ்சிட்டானுங்க அவனுங்க. என்னடா பனிக்கட்டியா இருக்குன்னு சொல்லிட்டு முழிக்காங்க அவங்க. எங்கடா வந்து நிக்கும்னு சொல்லிட்டு உடனே சேடக்குள் நாட்டை பார்த்துக்கிட்டு இருக்கான். என்னடா இடமே மாறிடுச்சுன்னு முழிச்சுக்கிட்டு இருக்கான் அவன். அடுத்த டைமென்ஷன் மாத்திட்டாங்கன்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க அவங்க எல்லாரும். சக்கரா கேட்டுக்கிட்டு இருக்கா, நருட்டோ இப்ப யார் ஜுட்ஸு வந்து ரொம்ப எஃபெக்டா இருக்குன்னு சொல்லிட்டு கேட்டுக்கிட்டு இருக்காவா. ஆனா நருட்டோ யோசிச்சுக்கிட்டு இருக்கான் அவன். கக்காச்சி சொல்லிக்கிட்டு இருக்கான், எனிமியோட ஜுட்ஸு தான் கொஞ்சம் பவர்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கேன். இது வந்து அவளோட எபிலிட்டியில ஒண்ணு நினைக்கேன், டைமென்ஷன் சேஞ்ச் பண்றதுன்னு சொல்லிக்கிட்டு இருக்கான். ஒரு உலகத்தையே மாத்திர அளவுக்கு அவளுக்கு பவர் இருக்குன்னு சொல்றான் கக்காஷி. கிட்டத்தட்ட கெஞ்சுட்ஸு மாதிரி தான், ஆனா கெஞ்சுட்ஸு கிடையாதுன்னு சொல்றான். அது ரியாலிட்டிலையும் செஞ்சு பாக்குறான்னு சொல்லிட்டு அதை ரியாலிட்டியும் செஞ்சு காட்டுறான்னு சொல்லிட்டு ஒன்னு சுத்தி பார்க்காங்க. மொத்தமே ஐஸ் வேர்ல்டா இருக்கு. சடனா அவ அந்த பனிக்கட்டில இருந்து டைமென்ஷன் மூலியமா மாறி போய்கிட்டு இருக்காவா. இவனடா மறைஞ்சான்னு சொல்லிட்டு நாட்டோ சாஸ்கியும் பாத்துக்கிட்டு இருக்காங்க. ஆனா டைமென்ஷன் மாறி போறதா இவரோட சக்தியான்னு சொல்லிட்டு சாஸ்கி பாத்துக்கிட்டு இருக்கான். பார்த்தா ஒரு வழி போயிட்டு இன்னொரு வழி வெளியே வராவா. வெளியே வந்துட்டு திரும்பி சாஸ்கி பக்கத்துல நாட்டோ பக்கத்துல வரா. பார்த்தா அவங்களால மூவ்மெண்டே கொடுக்க முடியாம இருக்காங்க. சடனா ஒரு பக்கம் நருட்டோட ஆர்ம்ஸை வச்சுட்டு அப்படியே உடச்சிட்டு வெளியே வரான்னு பாக்கா. இவ பிளாக் ஜெட்ஸ் பவரை கொண்டு அடிச்சு நொறுக்கலான்னு வராவா. சடனா சாஸ்கி டென்ஷன் ஆயிட்டான். அமத்தராசு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஜுட்ஸுவை போட்டு எரிச்சிட்டு விடுதான். அப்படி ஃப்ரேம் கண்ட்ரோல போட்டு அந்த இடத்தை உடச்சு எரிஞ்சிட்டான். ஐஸ் வேல்ட உடச்சிட்டு வெளியே வரான். ஒரு வழியா 2 பேரும் தப்பிச்சு வந்துட்டானுங்க. சாரி சாஸ்கி, என்னோட செக்ஸி ஜுட்ஸு ஒர்க் ஆகல, என்னை மன்னிச்சிருன்னு சொல்லிட்டு இருக்கான் நருட்டோ. இந்த ஜுட்ஸு இவ்வளவுக்கான ஒர்க் ஆகும் நான் நினைச்சு கூட பார்க்கணும்னு சொல்லிட்டு இருக்கான் சாஸ்கி. இந்த வாட்டி நான் ஸ்ட்ராட்டஜி போடுதேன், நீ எனக்கு ஹெல்ப் பண்ணு சொல்லிட்டு இருக்கான். உன்னை பிளாக் ஜெட்ஸ் உடம்புல இருந்து வெளியே வரான். அம்மா இவனுக்கு 2 பேரும் ஒன்னா இருந்தாங்கன்னா பெரிய பிரச்சனையா இருக்கு. இவனுக்கு 2 பேரும் தனித்தனியா பிரிச்சாதான் நம்மளுக்கு எல்லாம் சரிப்பட்டு வரும்னு சொல்லிட்டு இருக்காங்க. சடனா ஒரு டைமென்ஷனுக்குள்ள கையை விடுதாவா. சடனா சாஸ்கியை பிடிச்சி இழுத்து இன்னொரு டைமென்ஷன்ல தூக்கி போட்டு விட்டா. பார்த்தா டெசர்ட்ல தூக்கி வீசிட்டான். நான் எங்கடா இருக்குன்னு சொல்லிட்டு சாஸ்கி முழிச்சுக்கிட்டு இருக்கான். உடனே நருட்டோ அந்த டைமென்ஷன் வந்து உடச்சு எரியலான்னு பாக்கான்.
பார்த்தா அது அதுக்குள்ள மூடிருச்சு. ரெண்டு பேரும் தனித்தனியா பிரிச்சிட்டாவா. ரெண்டு பேரும் ஒன்னா இருந்தா கேட்டாஸ்ட்ராபிக் பிளானட்டரி டெவஸ்டேஷன் ஜுட்ஸுவை போட முடியும், இல்லைன்னா போட முடியாது. பிளாக் ஜெட்ஸ் எப்பவுமே அறிவா தான் யோசிக்கான். இனிமேல் எங்க அம்மாவெல்லாம் சீல் பண்ண முடியாது சொல்லிக்கிட்டு இருக்கான். ஃபர்ஸ்ட் உன்னோட சக்கரை அப்சர்வ் பண்ணி முடிக்கும், அதுக்கப்புறம் போய் நாங்க சாஸ்கி சக்கரை அப்சர்வ் பண்ண போறோம் சொல்லிக்கிட்டு இருக்கான். அவன் திரும்பி டைமென்ஷன் மூலியமா நாட்டோ போட்டலான்னு வரா. பார்த்தா நாட்டோ தப்பிச்சு போய்கிட்டே இருக்காங்க. நாட்டோ பார்த்துட்டு இருக்கான், எப்படியாச்சும் நான் சாஸ்கியை வேற கண்டுபிடிக்கணும்னு சொல்லிட்டு பாத்துட்டு இருக்காங்க. சடனா டைமென்ஷன் மாறி போய்கிட்டு இருக்கா. மாறி போய் மறைஞ்சிட்டா. இவ எங்க இருந்தாச்சும் வருவா, அதனால நம்ம பார்த்தே இருக்குன்னு சொல்லிட்டு நாட்டோ வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கான். சடனா ஒரு பனி செருக்கி உடஞ்சி சாயுது. பார்த்தா அந்த இடமே இடிஞ்சு தாரதாரே உள்ள ஆரம்பிச்சிருச்சு. பனி செருக்கி வர ஆரம்பிச்சிருச்சு. பார்த்தா அந்த பனி செருக்கு பாஞ்சு வந்துட்டு நாருட்டோல அடிச்சு நொறுக்குது. என்னடா நடக்குன்னு சொல்லிட்டு நாருட்டோ முழிச்சுக்கிட்டு இருக்கான். இந்த இடம் வந்து நிக்கிற மாதிரி இடனால ஒரு வழியா கக்காச்சி ஒபிட்டோ எல்லாருமே தரல இறங்கிட்டாங்க. உன்னை சக்கரை கட்டிட்டு இருக்கா, நம்ம மட்டும் தான் அந்த டைமென்ஷன்ல மாட்டிருக்கோம்னு சொல்லி கேட்டுக்கிட்டு இருக்காவா. இல்ல என்னோட ரியல் பாடி இங்க தான் சுத்திக்கிட்டு இருக்குன்னு சொல்லிக்கிட்டு இருக்கான் நாருட்டோ. ஆனா இங்க என்னால சாஸ்கியை மட்டும் சென்ஸ் பண்ண முடியலன்னு சொல்லிக்கிட்டு இருக்கான். அதுக்கப்புறம் ஒரு வழியா ஒபிட்டோ முழிச்சிட்டான். டே ஒபிட்டோ முழிச்சிட்டான்னு சொல்லி கக்காச்சி கேட்டுக்கிட்டு இருக்கான். பார்த்தா ஒபிட்டோக்கு 2 கண்ணு வந்துருச்சு. நான் செத்துட்டேன்னு நினைச்சேன் சொல்லிட்டு இருக்கான் ஒபிட்டோ. நான் உன்னை ஹீல் பண்றேன்னு சொல்லிக்கிட்டு இருக்கான் நாருட்டோ. ஆனா அப்படின்னு இருக்கான் அவன். சடனா ஷாக் ஆகிற ஒபிட்டோ மாதராக்கு என்னடா ஆச்சு, அவன் கதையை முடிச்சிடலான்னு சொல்லிட்டு கேட்டுக்கிட்டு இருக்கான். மாதராவெல்லாம் முடிக்கல, அதுக்கு மேல இன்னொரு பிரச்சனை வந்து சொல்லிட்டு இருக்கான் கக்காச்சி. உடனே நாட்டோ சொல்லிட்டு இருக்கான், யாரு கவலைப்படுங்க, உங்க எல்லாத்தையும் நான் டீட்டெயிலா எக்ஸ்பிளைன் பண்ண போறேன். சேஜ் ஆஃப் சிக்ஸ் பாத்தை பத்தி, காகுயா பத்தி எல்லாத்தையும் சொல்றேன்னு சொல்லிட்டு இருக்கான். நீங்க என்ன நடக்குன்னு தெரியல, இன்ன வரைக்கும் நீங்க இனிமே ஸ்டாப் பண்ணாம இருக்கீங்கன்னு சொல்லிட்டு ஒபிட்டோ கேட்டுக்கிட்டு இருக்கான். சண்டை நடக்க இடத்துக்கு என்னை கூட்டு போங்கன்னு சொல்லிட்டு இருக்கான் ஒபிட்டோ. போற வழியில எல்லா கதையும் சொல்லுன்னு சொல்லிட்டு சாஸ்கி எங்க இருக்கா எல்லாம் சென்ஸ் பண்ண முடியலன்னு சொல்லிட்டு இருக்கான். என்னோட ரியல் பாடிக்கு வந்து ஏதோ அடி விழுந்துகிட்டு நினைக்கிறேன், அதை ஏதோ பிரச்சனை மட்டும் போய்கிட்டு முடியும் நல்லா தெரியும் சொல்லிட்டு இருக்கான். சக்கரை சொல்லிட்டு இருக்கான், நம்ம அங்க இருந்தோம்னா ஏதாச்சும் ஒரு உதவி பண்ணலாம்ல, வாங்க நம்ம போவோம்னு சொல்லிட்டு இருக்கா. நம்மளோட தேவை அவங்களுக்கு ஏதாச்சும் ஒரு வழியில தேவைப்படும், வாங்க போவோம்னு சொல்லிட்டு உன்னை கக்காச்சி சொல்லிட்டு இருக்கான். காகியா கதை மட்டும் முடிக்கலன்னா அந்த உலகமே அழிஞ்சிரும், நம்ம கொஞ்சம் பேர் தான் இருக்கோம், ஆனா நம்மளால முடிஞ்ச உதவியை பண்ணுவோம்னு சொல்லிட்டு இருக்கான் கக்காச்சி. கக்காச்சி பழைய காலத்துல யோசிச்சு பாத்துக்கிட்டு இருக்கான். நம்ம இது எல்லாத்தையுமே ப்ரிப்பேர் ஆகி தானே வந்திருக்கோம்னு சொல்லிட்டு இருக்கான் கக்காச்சி. அதுக்கப்புறம் மொத்தம் திரும்பி சாஸ்கியை கட்டுறாங்க. அப்பதான் பாலைவனத்துல அப்படி பொடி நடையே நடந்து போய்கிட்டு இருக்கு. அவனும் நடந்து பார்க்க, ஆனா அவனால போகவே முடியல, எங்க இருக்குன்னு அவனுக்கே தெரியாது. ஒபிட்டோ எல்லா விஷயத்தையும் சொல்லிட்டு வரா. உன்னோட பவர் சாஸ்கி பவர் இருந்தா மட்டும் தான் அவளை சீல் பண்ண முடியும் அப்படிதானே சொல்லி கேட்டுக்கிட்டு இருக்கான் ஒபிட்டோ. ஆமான்னு சொல்றான். ஆனா சாஸ்கியோட சக்கரம் என்னால சென்ஸ் பண்ண முடியலன்னு சொல்லிட்டு இருக்கான் நாருட்டோ. இந்த பனிசருக்கு நல்லா மூவ் ஆகிட்டு இருக்குன்னு சொல்லிட்டு இருக்கான் கக்காச்சி. உன்ன வேகம் வராங்க பார்த்தா சண்டை நடந்துகிட்டு இருக்கு. நான் அந்த தான் இருக்கேன்னு சொல்லிட்டு இருக்கான் ஷேடோக்லான் நாருட்டோ. பார்த்தா பாஞ்சு அற விழுந்துகிட்டு இருக்கு நாருட்டோக்கு. பார்த்தா காகுயா அங்க இருக்க பனிசருக்க வச்சு அடி அடிச்சு நொறுக்கிட்டு இருக்கான். ஆனா இருந்தாலும் நாருட்டோ தப்பிச்சு போய்கிட்டு இருக்கான். பார்த்தா டார்சான் மாதிரி அப்படி புரிச்சு, பார்த்தா டார்சான் மாதிரி குதிச்சு தாண்டி போய்கிட்டு இருக்கான். பார்த்தா அவன் கை காலே அப்படி உரைய ஆரம்பிச்சிருச்சு அவனுக்கு. அவன் பார்த்துட்டு இருக்கான், நேச்சர் எனர்ஜியோட அவன் இணைஞ்சிட்டா, இனிமேல் நம்ம கதை முடிஞ்சுன்னு சொல்லிட்டு பார்த்துட்டு இருக்கான். அடிச்சு நொறுக்குதாங்க நாருட்டோவே. பார்த்தா செதறிட்டான் நாருட்டோ. பார்த்தா நாருட்டோவே லாக் பண்ணி தூக்கிட்டா. பார்த்தா காகுயா ஒரு வழியா டைமென்ஷன்ல இருந்து வெளியே வாரா. என்னதான் நடக்குன்னு சொல்லி சக்கரை பார்த்துக்கிட்டு இருக்கா. உடனே ஒபிட்டோ அந்த டைமென்ஷன் அப்படி கூர்ந்து பார்த்துக்கிட்டே இருக்கான். என்னோட டைம் ஸ்பேஸ் மாதிரியே தான் இருக்கு, ஆனா அது கொஞ்சம் டிஃபரெண்டா இருக்குன்னு சொல்லிட்டு பார்த்துக்கிட்டு இருக்கான் ஒபிட்டோ. இங்க நாருட்டோவால மூவே பண்ண முடியல. உடனே நாருட்டோ பார்த்துக்கிட்டு இருக்கான், நம்ம இப்ப எதுவுமே செய்யக்கூடாது, கொஞ்சம் நேரம் பொறுமையா இருக்கணும், பக்கத்துல இருந்தாலும் அடிச்சு நொறுக்குன்னு சொல்லிட்டு இருக்கான். உடனே ஒபிட்டோ கேட்டுக்கிட்டு இருக்கான், சாஸ்கியை உன்னால சென்ஸ் பண்ண முடியல நாருட்டோ அப்படிதான் சொல்லி கேட்டுக்கிட்டு இருக்கான். ஆமான்னு சொல்றான். எனக்கு தெரிஞ்ச அவன் வேற டைமென்ஷன்ல மாட்டிருப்பான்னு நினைக்கிறேன்னு சொல்றான் ஒபிட்டோ. அவன் நிறைய டைம் ஸ்பேஸ் வச்சிருக்கான்னு நினைக்கிறேன், அது வேற ஏதோ டைம் ஸ்பேஸ் வச்சுக்கி சாஸ்கியை தள்ளி விட்டான்னு நினைக்கிறேன்னு சொல்லிட்டு இருக்கான். இது கிட்டத்தட்ட என்னோட விசுவல் பவர் மாதிரி தான் இருக்குன்னு சொல்லிட்டு இருக்கான். உன்னால போக முடியுமான்னு சொல்லி கக்காச்சி கேட்டுக்கிட்டு இருக்கான். அடுத்த வாட்டி அவன் டைமென்ஷன் ஓபன் பண்ணல, என்னோட காமியை அதுல யூஸ் பண்ணி பார்க்கணும்னு சொல்லிட்டு இருக்கான். எனக்கு தெரிஞ்ச அதுக்குள்ள நான் நுழைஞ்சிரும் நினைக்கிறேன் சொல்லிட்டு இருக்கான். மட்டும் அந்த டைமென்ஷனுக்குள்ள போயிட்டோம்னா கண்டிப்பா சாஸ்கியை கொண்டு வந்துருன்னு சொல்லிட்டு அப்பனா கண்டிப்பா நான் உனக்கு ஹெல்ப் பண்றேன்னு சொல்லிட்டு இருக்கான் நாருட்டோ. ஆனா அதுல ஒரு பிரச்சனை இருக்குன்னு சொல்லிட்டு இருக்கான். அதுக்கு நிறைய சக்கரா வேணும்னு சொல்லிட்டு இருக்கான். ஏன் டைப் அந்த அளவுக்கு சக்கரா இல்லன்னு சொல்றான். நாருட்டோ சொல்றான், என்னோட சக்கரம் நான் தரேன்னு சொல்றான். டே நீ வெறும் ஷேடோக்லான் தான், உன்னோட சக்கரெல்லாம் 10 சொல்லிட்டு இருக்கான். என்னோட 100 ஹீலிங் ஜுட்ஸு சக்கரா இருக்கு, அதை யூஸ் பண்ணலாமான்னு சொல்லிட்டு கேட்டுக்கிட்டு இருக்கா சக்குரா. அது கொஞ்சம் போதும்னு நினைக்க சொல்லிட்டு இருக்கான் ஒபிட்டோ. அப்புறம் நீனும் கூடவான்னு சொல்றான். சாஸ்கி அந்த டைம் ஸ்பேஸ்ல இருக்கானா இல்லையான்னு எனக்கு தெரியாது, ஆனா அவன் பக்கத்துல போக முடியும் நான் நம்புறேன்னு சொல்லிட்டு இருக்கான் ஒபிட்டோ. நான் ஒருவேளை அங்க இருந்திருந்தோம்னா நான் கண்டிப்பா கூட்டு வரேன்னு சொல்லிட்டு இருக்கான். ஒபிட்டோ நீ உதவுறதுக்கு ரொம்ப நன்றின்னு சொல்லிட்டு தலை குனிறான் நாருட்டோ. நீ நன்றி சொல்ற அளவுக்கு நான் ஆளே கிடையாடா, நீ முதல்ல நல்லா எதிரிய பாருன்னு சொல்லிட்டு இருக்கான். இனிமேல் யாரும் ஒளிஞ்சே வாழ வேண்டாம் அப்படித்தானே ஒபிட்டோ அப்படின்னு சொல்லிட்டு நாருட்டோ கேட்டுக்கிட்டு இருக்கான். டேய் நான் கக்காஷியோட ஃப்ரெண்டு, அது மாதிரி உங்க அப்பாவோட ஸ்டூடெண்ட், நான் ஒரு உச்சிக்கா சாஸ்கி மாதிரின்னு சொல்லிக்கிட்டு இருக்கான். நாருட்டோ சொன்னது அப்படியே பழசை யோசிச்சு பார்க்கான். ஹோகாகே ஆகிறதுல ஷார்ட்கட்டே கிடையாடா, எல்லா தடையத்தையும் தாண்டி தாண்டா வரணும்னு சொன்னதெல்லாம் யோசிச்சு பார்க்கான். கக்காஷி சொன்னதெல்லாம் யோசிச்சு பார்க்கான். அந்த நாருட்டோங்கிறவன் என்னைக்குமே வழியில இருந்து நவண்டு போனதே இல்லடா, எப்பவுமே நிஞ்சாவே அதான் சொன்னதெல்லாம் யோசிச்சு பார்க்கான். டேய் நாருட்டோ நான் உன்னோட சீனியர், நீ என்ன கனவு நினைச்சு அதே கனவை தாண்டா நானும் நினைச்சுக்கிட்டு இருக்கேன்னு சொல்லிட்டு நான் இனிமேல் டைம் வேஸ்ட் ஆக விரும்பல. ஆல்ரெடி நான் என்ன நடக்க போது எனக்கு தெரிஞ்சிருச்சு, இதுக்கப்புறம் நான் வந்து உங்க கூட சேர்ந்து நடக்க போறேன்னு சொல்லிட்டு இருக்கான். அதுக்காண்டி நான் சாகையும் தயாரா இருக்குன்னு சொல்லிட்டு இருக்கான். இங்க உடனே மினோட்டாவை கட்டுறாங்க. மினோட்டா அனல் வேகத்துல ஓடி வந்துகிட்டு இருக்காங்க. பார்த்தா ஒரு வழியா காசிராமா பக்கத்துல வந்து நின்னுகிட்டு இருக்கான். நான் லேட்டா வந்ததுக்கு நீ மன்னிச்சுன்னு சொல்லிட்டு இருக்கான் மினோட்டோ. இங்க யாருமே இல்லன்னு சொல்லிட்டு இருக்காரு காசிராமா. இங்க மாதரோட லோவர் பாடி மட்டும் தான் இருக்குன்னு சொல்லிட்டு இருக்காரு அவர். மாதரோட லோவர் பாடி மட்டும் தான் இங்க இருக்குன்னா அவன் செத்துட்டானான்னு சொல்லிட்டு மினோட்டா கேட்டுக்கிட்டு இருக்கான். அவனா இன்ஃபினிட் சுக்குனுமே வந்து கம்ப்ளீட் பண்ணிட்டு அப்புறம் மாதர் என்ன செத்துருக்க மாட்டான்னு நினைக்கிறேன்னு சொல்லிட்டு இருக்கான் டோபிராமா. போறதுக்கு உங்க சைடு என்னாச்சுன்னு சொல்லிட்டு கேட்டுக்கிட்டு இருக்கான். அவன் நாங்க இருக்க மரத்தை மட்டும் வெட்டி வீசுன்னு நினைச்சானா என்னால வெட்டி வீசவே முடியல, திரும்பி இந்த பிரான்ச் உருவாகி எல்லாத்தையும் ட்ராப்புக்குள்ளே மாட்ட வச்சுக்கிட்டு சொல்லிட்டு இருக்கான் மினாட்டோ. எல்லாரும் கெஞ்சுட்ஸ்ல மாட்டிக்கிட்டாங்கன்னு சொல்லிட்டு இருக்கான். அப்ப அங்கேயும் அதே தான் நடந்திருக்கான்னு சொல்லிட்டு இருக்காரு தேடுவோக்காக. டோபிராமா சொல்றான், ஃபர்ஸ்ட் நம்ம எல்லாத்தையும் அனாலிசிஸ் பண்ணுவோம்னு சொல்லிட்டு இருக்கான். மாதரா ஒருவேளை செத்துட்டோம்னா அவனை திரும்பி ரீவைவ் பண்ணி வர
வச்சு அவன் அந்த கெஞ்சுட்ஸு உடைக்க வைப்பான்னு சொல்லிட்டு இருக்கான். ஹாசிராமா சொல்லிட்டு இருக்கான், டே நம்ம அந்த ஒரு ஜுட்ஸு போடணும்னா நீ உயிரோட ஆளை வச்சு மட்டும் தான் ரீஇன்வென்ஷன் ஜுட்ஸு போட முடியும்னு சொல்லிட்டு இருக்கான். அண்ணா இவ்வளவு ஆனா நடந்து போற இன்னும் நீ ஏன் மென்மையா நடந்துக்கிட்ட கொஞ்சம் பொறுமையா சொல்லிட்டு இருக்கான். டே இன்னொரு வழி இருக்குன்னு சொல்லிட்டு இருக்கான் ஹாசிராமா. சடனா பார்த்தா மாதரா உடம்புக்குள்ள இருந்து ஒரு சக்கரை அப்படி பறந்துகிட்டு வெளியே வருது. பார்த்தா அது வேற யாரும் இல்ல, பார்த்தா சேஜ் ஆஃப் 6 பார்த்து அது. ஏய் ஆசுராவோட மறுபிறவியே நீ ரொம்ப மென்மையானவன்டான்னு சொல்லிட்டு வெளியே வராரு அவரு. ஆனா அப்பவும் நம்மால் டோபிராமா மாசா நின்னுகிட்டு இருக்காப்ல. ஆனா அவரையும் பார்த்து மதிக்க மாட்டேங்கான் டோபிராமா. நீங்க யாருன்னு சொல்லிட்டு ஹாசிராமா கேட்டுக்கிட்டு இருக்கான். நான் தான் ஹொகரமோ, இந்த நின்ஷோ கிரியேட் பண்ணி நான் தான் நிஞ்சா கிரியேட் ஸ்டார்ட் பண்ணி வச்சதே நான் தான் சொல்லிட்டு இருக்காரு அவரு. எனக்கு இன்னொரு பேர் சேஜ் ஆஃப் 6 பார்த்துன்னு சொல்றாரு. அதோட எபிசோட் முடியுது. அதுக்கடுத்த எபிசோட் சந்திப்போம். மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, பெல் பண்ணுங்க. மறந்துங்க. See you, bye.